எனவே ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தேவாலயத்திற்கு வரும்போது நீங்கள் பிசாசுகளிடமிருந்து விடுதலைக்காக மட்டும் வரவில்லை என்பதை உணருங்கள். உங்களிடம் போதுமான ஆன்மீக நுண்ணறிவு உள்ளது என்பதை நான் அறிவேன். கடவுளை சந்திக்கும் வணிகம் எப்போதும் சாத்தானை பற்றியது மற்றும் விடுதலை மற்றும் சாபங்களை பற்றியது அல்ல என்பதை அறிய நீங்கள் போதுமான பயிற்சி பெற்றுள்ளீர்கள். அதற்கான இடம் இருக்கிறது. மருத்துவமனை போல. மருத்துவமனையில் பல்வேறு பிரிவுகள் உள்ளன. எனவே ஒவ்வொரு சேவையிலும் முதிர்ச்சியடைந்தவர்களுடன் கடவுள் பழகினாலும் தேவாலயத்திற்கு வந்த குழந்தைகளும் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனவே அவர்களுக்கு ஊழியம் செய்யும் ஒரு வெளிப்பாடு வழக்கமாக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு இதை சொல்ல முடியும், கடவுளின் குறிக்கோள் உங்களை அனுபவத்தில் தீய ஆவி மற்றும் சாத்தான் மற்றும் அதிபர்கள் மற்றும் நுகத்தடைகளிலிருந்து விடுவிப்பது மட்டுமல்ல. அதற்கான இடம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த விஷயங்களை செய்து முடித்ததும் நீங்கள் இப்போது முன்னேறத் தொடங்குகிறீர்கள். வாக்குறுதியளிக்கப்பட்ட நிலம் உள்ளது. பைபிள் அதை ஒளியில் உள்ள புனிதர்களின் பரம்பரை என்று அழைக்கிறது.